வணக்கம். அண்ணன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் சர்வதேச அரசியல் குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம். சைனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய பொருளாதார யுத்தம் இன்று உலகத்தின் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது என்னவென்று எளிமையாக விளக்குவதற்காக அண்ணன் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணா, இந்த டாரிஃப் முதல்ல போடுறாங்க, மார்க்கெட்டில் ஏதோ நடக்குது, திரும்ப 90 நாள் நிறுத்தி வைக்கிறாங்க, திரும்ப சைனா மேலே இன்னும் அதிக வரின்றாங்க. என்னதானே நடக்குது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடுவில்? ஃபஸ்ட்டு நீங்கள் உலகத்தை புரிஞ்சுக்கணும். சரி. எல்லா கார்மெண்ட்டுமே பாண்ட் மார்க்கெட்டுக்கு அடிமை. பாண்ட் மார்க்கெட்டுங்கிறது கார்மெண்ட் கடன் மார்க்கெட். உங்கள் ஓட்டர் டிசிப்ளின் பண்ண முடியாத அளவுக்கு பாண்ட் மார்க்கெட் உங்களை டிசிப்ளின் பண்ணும். நீ என்ன பெரிய கும்பனாக இருந்தாலும் சரி. அமெரிக்காவோட பாண்டு மேக்சிமம் 3 ஊர்கிட்ட இருக்குது. $1 trillion, 1 லட்சம் கோடி டாலர் இவங்கள்ட்ட இருக்குது. ஜப்பான்கிட்ட ஒரு $760 பில்லியன் சைனாட்ட இருக்குது. $740 பில்லியன் இங்கிலாந்துக்கிட்ட இருக்குது. இந்த ட்ரம்ப்பு நிறைய பேர் சொல்லி பார்த்தாங்க, இந்த டாரிஃப்லாம் வேலை செய்யாதுடா ராசா, இதெல்லாம் விட்டுடுன்னு. இது ஹைலி லிவரேஜ்டுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ், நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு அமெரிக்கன் ட்ரெஷரி வச்சுருந்தீங்கன்னா $10 லட்சம் உங்களுக்கு ஈஸியாக $1 கோடி கடன் கொடுப்பாங்க. அதுக்கு எகென்ஸ்டாக 50 டைம், நான் சொல்கிறது 10 டைமு, 50 மடங்கு 60 மடங்கு லிவரேஜ் பண்ணுவாங்க. அது ஒரு லட்சம் $10,000 இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு $1 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. 1 லட்சம் $10 லட்சம் கொடுப்பாங்க. லிவரேஜ் பெட்டுன்னு பேர் இதுக்கு. ட்ரம்ப்பு என்னெல்லாமோ பேசி பார்த்தாங்க, அவர் மசியவே இல்லை. ஸோ கடைசியில் ஜப்பானில் பேசி ஜப்பான் கவர்மெண்ட்டு பாண்டை விற்றாங்க. இன்டைரக்டாக விற்றாங்க, ஹெட்ஜ் ஃபண்ட் மூலமாக. விற்ற உடனே வட்டி 3.8 இருந்த வட்டி ஒரேடியாக 4.25 போயிடுச்சு. 30 வருஷம் பாண்டோட வட்டி 5 வருஷத்துக்கு போயிடுச்சு. 5 லட்சத்துக்கு 5% போயிடுச்சு. அப்போனா ஜப்பான் என்ன சொல்லிட்டான்னா, பாஸ் இதோட நிறுத்திக்கங்க, உங்கள் இந்த கை கால் ஓதுறதெல்லாம் நிறுத்துங்க, நினச்சா 6, 7ன்னு தள்ளிடுவேன். ஏன்னா கார்ப்பரேட்டுகள் இந்த 5க்கு மேலே 2% கொடுத்து தான் வாங்குவாங்க. ஸோ டாலரே 7%னா உலக பொருளாதாரமே நிறுத்திடுவோம் அப்படின்னு. உனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் பெப்பை, உங்கள் அப்பனுக்கும் பெப்பைன்னு ஜப்பான்காரன் காமிச்சான். இது சைனாக்காரன் காட்டில் ஜப்பான் காமிச்சான். ஜப்பான் தான் இதை முதல்ல நகர்ந்த. அப்போ ஜேபி டைமண்ட்னு ஒரு மார்கன் ஸ்டான்லின்னு ஒரு பெரிய பேங்க்கோட ஜேபி மார்கனோட தலைவர், அவர் கூப்பிட்டு ட்ரம்ப்கிட்ட சொல்லிட்டார், ஐயா இதை நிறுத்தலைன்னா அமெரிக்க பொருளாதாரமே சீரழிஞ்சிரும். ஸ்காட் பெசன்ட்னு அவரோட ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, ட்ரெஷரி செக்ரட்டரிம்பாங்க அவங்க, அவரும் கூப்பிட்டு நிறுத்தினோன்னா தான் இந்த பெல்ட்டி அடித்தார். வெறும் இந்த 10% டேக்ஸோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு. அப்போ இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறது நம்ம அந்த 90 நாளே கிடையாது. இது 90 நாளுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பண்ண முடியாது. சைனா மேலே மட்டும் நான் பண்ண மாட்டேன், அவனை மட்டும் மிரட்டுவேன். ஸோ சைனா திரும்பி இவன் மேலே ஈக்குவலாக டேக்ஸ் போட்டான். இது 2 சித்தாந்தத்துக்கு நடக்கிற போர். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லி, இது ஒன்று லிபரல் டெமோக்ரஸிக்கும் ஒரு அத்தாரிட்டேரியன் ரூலுக்கும் இருக்கிற டெமோக்ரஸி ஃபைட். இதில் சைனா தான் ஜெயிக்கும். ஏன் சைனா ஜெயிக்கும்? ஏன்னா இவர் கடைசியில் இவரை மாற்றிடுவாங்க. ஜிஜிபிங்க மாற்ற முடியாது, அவர் ராஜா, முடிசூடாத மன்னன். ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவன் கண்ட்ரோலில் இருக்குது. அவனை ஏதாவது அசாசினேட் பண்ணலன்னா அவரை ஒன்றும் பண்ண முடியாது. யாரை ஜிஜிபிங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் எலெக்ஷன் சந்திக்க முடியாது, மக்கள் கேள்வி கேட்க முடியாது, மக்கள் கட்டப்படணுன்னா கட்டப்பிடிச்சு நார்த் கொரியா மாதிரி நீ பசி பட்னி சாவுன்னா செத்து தான் ஆகணும். அதுதான் நிலைமை. இந்த சைடில் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லி நீ எவ்வளோ பாப்புலர்னு உனக்கு டிவியில் ரிப்போர்ட் காமிச்சிக்கினே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிவியில் ஆல்ரெடி உன் பாப்புலாரிட்டி ரேட்டிங் குறையும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ விஸ்கான்சின் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஜட்ஜே அவங்க எலெக்ஷன் மூலமாக தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு ஜட்ஜு போட்டியில் ட்ரம்ப்போட ஆள் 10% ஓட்டில் தோத்துட்டான். ட்ரம்ப்பு ஜெயிச்ச எலெக்ஷன் ஊரில் ஒரு லேடி ட்ரம்ப்போட ஆளை 10% தோக்கடிச்சிட்டாங்க. இலான் மஸ்க்கு நிறைய பணம் செலவழிச்ச அப்புறம் கூட. அதே மாதிரி 2 இடத்துல ரிப்பப்ளிக்கன்ஸ் ஆல்ரெடி ஜெயிச்ச சீட்டை இந்த வாட்டி மார்ஜின் 50% ட்ராப்பில் திரும்பி ஜெயித்தாங்க. இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு? ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக ஆல்ரெடி இந்த டாரிஃப்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் எதிர்ப்பு ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் ஒரு ஜெயிச்ச இடம். டெமோக்ராட் தோத்த இடம் கிடையாது.
இந்த ஜெயிச்ச இடத்துல அவர் தோக்க ஆரம்பித்தோடனே 2026 நவம்பர் மாதம் ஒரு இந்த எலெக்ஷன் வரும், காங்கிரஸ் எலெக்ஷன். அவங்களுக்கு செனட் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்னு 2 இருக்குது. அதில் எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனில் வந்து நம்ம ராஜ்யசபா மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1/3 போகும். அதில் வந்து ட்ரம்ப் தோத்துட்டாருன்னு வைங்க, இன்றைக்கி பிரசிடென்சியும் அவர் தான், செனட்டும் அவர் தான், ரிப்பப்ளிக்கனும் அவர் தான், காங்கிரஸும் அவர் தான். ஸோ அவரை வந்து அந்த கட்சியை 26 அதுக்கு மேலே மக்கள் வழி தாங்க மாட்டான். 26 டெஃபினட்டாக பேசிடுவான். ஓகே, இவர் ஃபியூஸ் போயிடும். ஓகே, சைனாவுக்கு ஃபியூஸே போகாது. ஓகே, ஃபஸ்ட்டு ரீசன். அதனால தான் அவன் ஜெயிப்பான். அவனால் மக்கள் மேலே வலியை சுமையை எவ்வளோ வேணால் ஏற்ற முடியும், இவனால் சுமையை ஏற்ற முடியாது. ரைட்டாக, இது முதல் காரணம். 2வது காரணம், சைனாவோட குடுமி எதுவுமே அமெரிக்காட்ட கிடையாது. அமெரிக்காவோட பெரிய குடுமி சைனாட்ட மாட்டியிருக்கிறது அந்த $760 பில்லியன். அந்த $760 பில்லியன் அவன் விற்க ஆரம்பித்தானா அமெரிக்கா பொருளாதாரம் ஒரு மாதிரி அடிபட்டுடும். அவன் இப்போ ஜப்பான்காரன் விற்று காமிச்ச மாதிரி சைனாக்காரனாலே விற்க முடியும். ஓகே. ஸோ விற்று காமிச்சான்னா இவனோட ட்ரம்ப்பு ரொம்ப நாள் இருக்க மாட்டான். கடைசியாக சைனாக்காரன் வந்து 5 பொருள் ஏற்றுமதி செஞ்சானா இறக்குமதி ஒரு பொருள். ஸோ 100 ரூபா பண்ணான்னா 20 ரூபா தான் வாங்குறான். ஸோ 80 ரூபா இவனுக்கு தான் காசு போகுது சைனாக்கு. சைனாவில் இல்லாத ஃபேக்ட்ரி எங்கேயுமே ஃபேக்ட்ரி கிடையாது. ஸோ அமெரிக்காக்காரன் சைனாவில் தான் பண்ணி ஆகணும். சிஎன்என்னுங்கிற ஒரு பேப்பர் டெலிவிஷனில் 2 பெண்மணிகளை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவங்க குடும்பம் 100 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த சைனாவில் இதே மாதிரி வச்சாங்கன்னா என்னால் இறக்குமதி பண்ணி பொருள் விற்க முடியாது. நான் வாங்கின கடன்லாம் போச்சு, என் வீடெல்லாம் ஜப்தி பண்ணி சீல் வைக்கிற நிலைமைக்கு போயிடும். ஏன்னா சைனாவில் இருக்கிற ஃபேக்ட்ரி வேறு எங்கேயுமே கிடையாது. நான் வெளியூர்லேன்னு பண்ண முடியாது. என்னால் அமெரிக்காவில் ஃபேக்ட்ரியை கொண்டு வந்து போட்டு ரெடி பண்ணுற அளவு என்கிட்ட காசு கிடையாது. அதனால் என் பிஸ்னஸை மூடுற நிலைமைக்கு போயிடுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அது டிவியில் இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாங்க இந்த 2 பெண்மணிகளும். அந்த கிளிப்பிங் கூட முடிஞ்சு அதில் போட சொல்கிறேன், இல்லாட்டா கீழே லிங்க் கொடுக்க சொல்கிறேன். கிளியராக வந்து அமெரிக்காவுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பிளிங்க் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து அமெரிக்காவில் விலைவாசி ஏறி அதை பயங்கரமாக ஏற்றி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ இவர் பண்ணுற எல்லா வேலையும் அமெரிக்காவில் விலைவாசியை ஏற்றும். அதனால் இந்த விலைவாசியை குறைக்க மாட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி ரிசர்வ் பேங்க் கவர்னரை நம்ம பொருளாதாரம் படிக்காதவன், ஹிஸ்ட்ரி படித்தவன், இன்ஜினியரிங் படித்தவங்களை ரிசர்வ் பேங்க் கவர்னராக போடுற மாதிரி அங்கேனா முடியாது. படித்தவனை தான் போட முடியும். அந்த ஜெரோம் போல்ங்கிறவன் இவன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். என்னை 26 ஜூன் வரைக்கும் மாற்ற முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் நான் இன்கம் ரேட்டை குறைக்க மாட்டேன்ட்டான். நான் ரேட்டை நான் ஏற்றுவேன்ட்டான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அமெரிக்க பொருளாதாரம் தான் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். அதனால் ட்ரம்ப்புக்கு ரூம் கம்மி, மேனிவர் பண்ணுறதுக்கு இடம் கம்மி, ஜிஜிபிங்க்கு நிறைய இருக்குது. அதனால் இந்த போரில் இப்போதைக்கு அவர் தான் ஜெயிக்க போகிறார். அப்போ நீங்கள் இந்த 90 நாள் அந்த நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொல்கிறதே 90 நாள் இல்லை, இந்த இதுக்கு மேலே அது ஏதாவது ஒரு பொய் சொல்லுவார் அன்றைக்கி. ஓகே, அவர் என்னைக்கு உண்மையை பேசியிருக்காரு. ஓகே. அப்போது இவர் திடீரென இந்த சர்வதேச நாடுகள் மேலே ஒரு தன்னுடைய விருப்பம் போல வந்து டேரிஃப்ஸை விதிச்சதுக்கு எல்லாமே அந்த காலகட்டம்லாம் நம்ம முடிஞ்சு 10% போட்டார். பண்ண டேமேஜ் தான். ஓகே, அந்த 10%க்கு மேலே எக்கானமிங்கிறது வந்து எப்படின்னா சயின்ஸ் கிடையாது. ஓகே, நீங்கள் கார் இன்ஜின் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ண முடியாது. மக்கள் மனநிலை தான் 99%. மக்கள் அந்த 2 லேடிஸ் சொன்ன பேட்டி மாதிரி அவங்க மனநிலை ஆல்ரெடி டேமேஜ் ஆகிடுச்சு. எவனும் ரிஸ்கே எடுக்க மாட்டான், எவனும் வியாபாரமே பண்ண மாட்டான். அதனால் அமெரிக்காவோட பொருளாதாரம் இறங்கி தான் ஏறும். இந்த 10% டேக்ஸு 90 நாளுங்க பேசுறதுனால 6லேருந்து 9 மாதத்துக்குள்ளே அமெரிக்காவில் ரிசெஷன் வரும். ஸோ அதனால் அமெரிக்கா அதனால் இப்போ இந்தியாவிலலாம் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்தியாவோட எஃபெக்ட் இப்போ பார்த்துட்டீங்க. டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் நம்மளோட பெரிய கம்பெனி 6 லட்சம் பேருக்கு மேலே வேலை செய்கிறான். அதில் வெறும் 600 பேரை தான் வேலைக்கு சேர்த்துருக்கான். 0.1% தான் ஆட்கள் புதுசாக எடுத்தது. அதுக்கு முன்னாடி போனவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு 600 பேர் தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கான். 0.1. விலைவாசி ஏறி இருக்கு இந்தியாவில். எவ்வளோ ஏறி இருக்குது நீங்கள்
நான் ஒரு நம்பர் சொல்லலாம், நீங்கள் ஒரு நம்பர் சொல்லலாம். ஆனால் இந்த வாட்டி என்ன சொல்லிட்டான், சம்பளம் ஏற்ற மாட்டேன்ட்டான். ஓகே. ஸோ இந்த வருஷத்துக்கு சம்பளம் ஹைக் கிடையாது, ஆட்களை சேர்க்க மாட்டேன்னு இருக்கிற பெரிய கம்பெனியே சொல்லிட்டான். 6 லட்சம் பேரை வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியே இதை சொல்லுது. அப்போ மற்றவன்லாம் சொல்லாமல், இவன் ஓப்பனாக சொல்லிட்டான், ஓகே. மற்றவன்லாம் சொல்லாமல் இதை தான் செய்வான். ஓகே. ஸோ அதோட தாக்கம் இந்தியாவில் இப்போவே தெரியுது. ஓகே. அங்கே ரிசெஷன் ஆச்சுன்னா அங்கேன்னு வர கான்ட்ராக்டுகள் குறையும், உங்கள் ஐடி செக்டர் முதல்ல அடிபடும். ஓ. ஐடி செக்டர் மட்டும் இல்லை, ஆட்டோ காம்பனன்ட்ஸும் அடிபடும், ஓ. அதுக்கப்புறம் ஃபார்மாவும் அடிபடும். ம். அதனால் இந்தியா பொருளாதாரத்துலேயும் அடிபடி இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னா, சைனாவால் அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நண்பர்கள் டாலரில் கடன் வாங்கியிருக்காங்கங்கிறதுனால ரூபாவை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க டாலரை விற்று. ம். ஆனால் சைனா என்ன பண்ணிட்டான், 2007 இருந்த லெவலுக்கு ரூபாவை குறைச்சி அவனோட கரன்சியை குறைச்சிட்டான். ஸோ சைனாக்கு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத விஷயத்தன்னா இந்தியாவில் கொண்டு வந்து இறக்குவான். இப்போ ஆல்ரெடி ஸ்டீல் இருக்குது இல்லைங்களா, இரும்பு. ஆமாம். இந்தியாவில் தயாரித்த இரும்புக்கும் சைனாவில் தயாரித்த இரும்புக்கும் ஆல்ரெடி 12% வித்தியாசம் இருக்குது. இப்போ யுவானோட விலையை குறைச்சதுனால 20% வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ சைனா பட்டாசு மாதிரி எல்லாத்தையும் இறக்கிடுவான், பிள்ளையார் ஃபோட்டோ எல்லாம் இறக்குவான் இங்கே. ஸோ இங்கே என்ன பண்ணுவான், நீங்கள் வேணால் காசு கொடுத்து டிவிக்காக குஜராத்தில் சில பேரை கத்தி வச்சு மேலேன்னு சைனா டிவியை கீழே போடலாம். அதே குஜராத்துக்காரன் அவனுக்கு வீடு கட்டணுன்னா சைனா ஸ்டீல் தான் வாங்குவான். எவன் 20% கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்தியா ஸ்டீல்லாம் வாங்க மாட்டான். ஸோ உங்களோட ஸ்டீல் கம்பெனி எல்லா கம்பெனியும் அடிபடும். ஆனால் இப்போது இந்த அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான இந்த யுத்தத்தை இந்தியா தனக்கு சாதகமாக எதுவும் பயன்படுத்த முடியாதானே? அந்த இடத்துல இந்தியா இல்லையாண்ணே? எங்கே என்ன சாதகமாக பண்ணும்போது அதான் கேட்குறேண்ணே. ஏதாவது இப்போது 2 பெரிய பொருளாதார சரி, இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறீங்க பொருளாதாரம்னு. ஆமாம். பொருளாதாரம் தெரிஞ்சவர் பேரறிஞர் யாராவது இந்த அரசாங்கத்தில் இருந்தால் பேர் சொல்லுங்கள். இல்லை, அதுதான் கேட்குறோம். இப்போ இல்லையே. இந்த மாதிரியான நேரங்களில் வழிநடத்துறதுக்கு ஒரு பொருளாதாரம் நன்கு தெரிந்த ஒருத்தரால் தான் முடியும். ஓகே. அதெல்லாம் எல்லாருமே விரட்டி விட்டீங்க, எல்லாம் ஓடி போட்டான் எவன் இருக்கான். ஓகே. ஆனால் இப்போது இது சர்வதேச வணிகத்தை இது எப்படி பாதிக்கும்? இப்போ ஒரு 2, ஏன்னா இவங்க ஒரு 125ங்கிறாங்க, 140. சைனா வந்து அதோட பொருட்களை இந்தியா மேலே இறக்கும். சைனாலேருந்து உங்களுக்கு இம்போர்ட் ஜாஸ்தியாகும். அட் சம் டைம் வேறு வழி இல்லாமல் 3 மாதமோ 6 மாதமோ 9 மாதமோ ரூபா 90 95ன்னு போகும். ஸோ உங்களுக்கு விலைவாசி ஏறும், வேலை வாய்ப்பு கம்மியாகும். இப்போ டிசிஎஸ் பண்ணுறத ஓப்பனாக சொல்லிட்டு பண்ணுறத சொல்லாமல் பலர் பண்ணுவான். ஸோ காலேஜில் முடிச்சுட்டு வெளில வரவனுக்கு வேலை கிடைக்காது. ஆனால் அப்படின்னா இந்த அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமானுமா இந்த யுத்தம் வந்து ஒரு பொருளாதார யுத்தம் வந்து உலகத்திலேயே இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே பொருளாதாரம் அந்த நிலைக்கு போகும். அப்போ இதை சர்வதேச நாடுகள் உட்காந்து இதை தீர்க்கிறதுக்கு வேற எதுக்கு தீர்ப்போம்? எதுக்கு ட்ரம்ப்போட யாருங்க பேசுறது? கார்த்தால ஒன்று சொல்கிறான், மத்தியானம் ஒன்று சொல்கிறான், ராத்திரி ஒன்று சொல்கிறான், ஸ்திரமாக நம்பிக்கை ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான், நாக்கு பிறல்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறான். என்ன ஆகுது? அப்போது ஒரு உலகத்திலேயே ஒரு சமநிலை குலைவு ஏற்படுதானே? இவ்வளவு நாளும் இருந்த ஒரு சமநிலை இப்போ கலவுப்படுது. எஸ், அப்படி அப்போ அது ஆபத்தான நோக்கம். ஏன் ஒபாமா முந்தா நேற்று ஒரு இடத்துல காலேஜில் பேசியிருக்காரு. அந்த ஊர்லலாம் காலேஜில் தான் டிபேட்டே வைப்பாங்க. சரி, நம்ம ஊரில் யாரும் வந்து காலேஜுக்கு போயிட்டுனா தானே காலேஜுக்கு வந்து பேசுவார் நம்ம பிரதமர். அதனால் காலேஜில் தான் பேசினார். காலேஜில் பேசும்போது இந்த தப்பை நான் பண்ணியிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியான்னு கேட்டார். நான் இதை மாதிரி முட்டாள்தனம் பண்ணியிருந்தா இன்றைக்கி நீங்கள்லாம் சும்மா இருக்கிற மாதிரி இருப்பாங்கடா, நீங்கள் தான் அமெரிக்காவை காப்பாற்றுறோம் மக்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டார். ஒரு முன்னாள் அதிபர் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ இது அமெரிக்காவில் ரெஜிம் சேஞ்சுக்கு போகும். அதான அவங்க டைம் பவுண்டாக தான் போவாங்க. ஸோ அடுத்த 2-3 வருஷம் ட்ரம்ப்பாக போகிற வரைக்கும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சைனா எப்படின்னா இதை தனக்கு எப்படின்னா இதை சைனாவில் என்ன நடக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால் மக்கள் என்ன நினைக்கிறான்னு அமெரிக்காவில் மக்கள் என்ன நினைக்கிறான்னு என்னால் பார்க்க முடியும். சைனாவில் வந்து மக்கள் ஓடி போகிறாங்க. இப்போ நீங்கள் திறந்து விட்டேன்னா சைனாக்காரன் 10 பேர் ஊருக்கு விட்டு ஓடி போயிடுவான். அமெரிக்காக்குள்ளே எப்படி அதனால தானே ட்ரம்ப்புக்கு கோவம் வருது. இந்த பெரு மூலமாக டுரியன் கேப்னு ஒரு இடம் இருக்குது, அது மூலமாக சைனாக்காரன் எல்லா ஊருக்கும் போகிறான். சைனா வந்து தாய்லாண்டுக்கு போகிறான், ஜப்பானுக்கு போகிறான், அமெரிக்காவுக்கு போகிறான். சைனாக்காரன் சைனாலே இருக்க மாட்டானே. அது ஒரு சர்வாதிகார நாடு. அதில் மக்கள் இப்போ நார்த் கொரியாவில் எப்படிலாம் கட்டப்படுறாங்களோ அப்படின்னா வந்து
நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் தான் அங்கே நல்லா இருக்குது சுகம்பா. ஓகே. அப்போ அமெரிக்காவில் இது என்ன நடக்கு, இந்த பொருளாதார தாக்கத்தினால என்ன விளைவுகள் ஏற்படுதுங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் சைனாவில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியல. தெரியவே தெரியாது. எப்படி தெரியும்? சரிண்ணே, இப்போ மற்ற ஏனைய முக்கியமான நாடுகள் இருக்குல்ல, ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு, யூரோப்பியன் யூனியனுடைய நிலைப்பாடு. சரி, ரஷ்யாவன் யூரோப்பியன் யூனியன் ஒரு இது லிபரல் டெமோக்ரஸி. அவங்க தான் அமெரிக்காவோட அலையன்ஸ் வச்சுருக்காங்க. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு பொசிஷனில் இருக்கிறான். ஓ, யூரோப்பியன் யூனியனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எப்போ ட்ரம்ப்பை காலி பண்ணணும்னு காத்துட்ருக்குறான். அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, ஃப்ரான்ஸ்லேயே ஒரு எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் லீடர் ஜெயிச்சிருவாங்கன்னு பயம் இருக்குது. ஸோ அங்கேயே ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. அது அங்கே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ரஷ்யா ஒரு சர்வாதிகார நாடு. ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு முக்கியம் கிடையாது. பூட்டின் என்ன நினைக்கிறாருங்கிறது தான் முக்கியம். ஓகே. ஸோ பூட்டின் சைனாவோட இருப்பார். அவருக்கு என்ன சௌரியமோ அது மாதிரி பண்ணிப்பார். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இந்த உலகம் பயணம். தங்க விலை சொல்லுது உனக்கு. ஓ, தங்கம் அதுதானே சொல்லுது. ஓ, இந்த தங்கம் விலையுடைய உயர்வுக்கும். ஆமாம், இதற்கும் நான் என்ன சொன்னேன் முதல்ல பேசும்போது, என் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நான் 80 வயசு இருப்பேன். 80 வயசுக்குள்ளே ஒரு நாளைக்கு 10,000 போகுங்க. என்னோட 58வது வயசுலேயே அது 10,000க்கு வந்துருச்சு. போன 3 வருஷத்தில் அது அப்படியே பயங்கரமாக 2 வருஷத்தும் ட்ரம்ப் ஜெயிச்சதுலேருந்து அது அப்படியே எகிரி எங்கேயோ போயிடுச்சு. ஓ, இதுக்கும் டேரிஃபுக்குமான தொடர்பு இருக்கு என்னென்னு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா யூரோப்பியன் யூனியனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரஷ்யா அமைதியாக வேடிக்கை பார்க்குது. இந்தியாவின் மேலே சைனா பொருட்கள் தொடர்ந்து குவியுது அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த அரசு என்னென்ன செய்யணும்? ஒரு அரசுக்கு நீங்கள் என்னென்ன யோசனை சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ மற்ற நாட்டோட நீங்கள் அமெரிக்கா பின்னாடி ஒரு சுற்றிட்டு இருக்கிறாரு. நீங்கள் யூரோப்பியன் யூனியனோட ஒரு ட்ரீட்டி போடணும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்கள் டேரிஃபை குறைக்கணும். அமெரிக்காவில் இது அவங்களோட டேரிஃபை குறைக்கணும். யூரோப்பியன் யூனியனோட டீல் பேசணும். ஜப்பானோட டீல் பேசணும். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸோட டீல் பேசணும். கல்ஃபோட டீல் பேசணும். அமெரிக்கா தவிர மற்ற எல்லா ஊரோடையும் நீங்கள் பேசணும். ஆனால் அந்த முயற்சிகள் எதையும் இன்னும் இந்திய அரசு ஆரம்பிக்கல. பொருளாதாரம் தெரிஞ்சவங்க அட்வைசராக இருக்கணும். அப்போ நாமளும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? சார், அவங்க கட்சியில் ரொம்ப பொருளாதாரம், எனக்கு அவரோட பயங்கர வேறு கருத்துப்பாடு வேறு உண்டு. எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவரை நான் என்றைக்கும் எதிர்ப்பேன். ஆனால் பொருளாதாரம் தெரிஞ்சவர் ஒருத்தர் சுப்பிரமணியம் சுவாமி. அவரே மோதி என்ன திட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போது இந்திய அரசு இந்த ஒரு குளறுபடியான அல்லது ஒரு சர்வதேசத்தை சூழ்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இன்னும் விரைந்து செயல்படணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ப்ராப்பர் அட்வைசரை முதல்ல அப்பாயிண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். அதுவே இல்லைன்னு சொல்கிறீங்க? நான் சொல்லலை சார், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. நீங்கள் யார் ரிசர்வ் பேங்க் கவர்னர் என்ன படிச்சிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அவங்க அடுத்தடுத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தான் ரிசர்வ் வங்கியில் கொண்டு வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான அமைப்பு ரீதியான மாற்றங்களையே அவங்க மேற்கொள்ளணும்னு சொல்கிறீங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடராக இருக்கிறவர், பேர் அறிஞர்களை நானே அறிஞர்னு நினைக்கிறவர். நான் அறிஞர்னு நினச்சேன்னா நான் இன்னொரு அறிஞனை கேள்வியை ஒத்துக்கவே மாட்டேன்னு. எனக்கே எல்லாம் தெரியும் நான் நினச்சேன்னு வைங்க. இப்போ அரவிந்த் சுப்ரமணியம் ஒரு அறிஞர், அவர் ஏன் வெளில போகிறாரு? அவரை கேட்காமே நீங்கள் டிமானிட்டைசேஷன் பண்ணுறீங்க. அப்போ எனக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் மேட்டரில் ஒரு நாலேஜ் இருக்கும். அதே நீ என்னை மதிக்கலைன்னா எவன் இருப்பான் உன்னோட? எனக்கு ஒரு திறமை இருக்கும். நான் திறமைசாலியாக இருக்கிற இடத்துல என்னை கேட்காமையே நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நான் ஏன் உங்களோட இருப்பேன்? அதனால தான் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. ரகுராம் ஓடி போனார், ராஜன் அவன் காங்கிரஸ்காரன் திட்டி அமிச்சிட்டிங்க. நீங்கள் அப்பாயின்ட் பண்ண விராலாச்சாரியா ஓடி போயிட்டாரு. அரவிந்த் சுப்ரமணியம் ஓடி போயிட்டாரு. நீங்கள் சுப்பிரமணியன் சாமியை ஒரு நாளைக்கு கூட பக்கத்தில் வைக்கல. யாரை வச்சுருக்கீங்க? ஆனால் இப்போ இறுதியாக இந்த அமெரிக்காவிற்கும் சைனாவுக்குமான இந்த வணிக போர் உலக அளவில் ஏற்படுத்துகிற தாக்கத்தை விளக்கிட்டீங்க. இது இப்படியே நீடிச்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா இதை இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கேள்வி. இது ட்ரம்ப் என்னைக்கு போகிறாரோ அன்றைக்கி முடியணும்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டா அது ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னா அங்கேருந்து திரும்பி கொண்டு வருது. சரி, இப்போ உலகத்தின் போன 45 வருஷம் பொருளாதாரம் 90க்கு அப்புறம் இருந்த பொருளாதாரமே சைனா ஃபேக்ட்ரியாக இருந்தது, அமெரிக்கா டிசைனராக இருந்தது. ஸோ ரெண்டும் கப்புல்டாக இருந்தது. ஒன்றுக்கு ரெண்டும் ஒரு ட்ரெயின் போகி இருக்கும் இல்லைங்களா, இன்ஜினோட இணைஞ்சு கப்பிள் ஆகி போகும். அது மாதிரி இருந்தது. இப்போ பர்மனெண்ட்டாக டீ கப்பிள் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. இது அப்போ பாரதூரமான விளைவுகளை எடுத்தோம். அது என்ன ஆகுங்கிறத டைம் பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகே. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 35 வருட பந்தத்தில்
ஒரு 35 நிக்சன் வந்து 1970களில் நிக்சன் முதல்ல சைனாவுக்கு போனார். அதுக்கப்புறம் டெங் ஜியாபிங் பவருக்கு வராரு. அந்த காலத்தில் ஆரம்பிச்சு லேட் 70s ஆரம்பித்தது இப்போ முடிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். ஸோ ஒரு 50 வருஷம் ஹிஸ்ட்ரி. கிஸிஞ்சர் அண்ட் நிக்சன் ஆரம்பித்த வேலையை இவர் முடிச்சிட்டாரு. என்னென்ன நோக்கம்? இப்போ ட்ரம்ப் இப்படி இவ்வளோ அதிரடியாக போகிறதுக்கு என்னென்ன நோக்கம்? அவர் என்ன நினைக்கிறாரு யாரால சொல்ல முடியும்? ஓ, அந்த அளவுக்கு நிலைமை இருக்குன்னா? ஆமாம், அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு உண்மையிலே வந்து ஒரு நீங்கள் சொல்கிற பல விஷயங்கள் அச்சம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நிக்சனும் கிஸிஞ்சரும் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் தான் இருந்தாங்க. அவங்க தான் இந்த சைனாவோட அமெரிக்கா நெருக்கம், சோவியத் யூனியனை கவுண்டர் பண்ணுறதுக்கு சைனாவோட நெருக்கமானாங்க. அந்த நெருக்கம்ங்கிறது இப்போ முடிஞ்சிருச்சு. ஓகே, அது இந்த சூழ்நிலையில் யூரோப்பியன் யூனியனால் என்ன பண்ணணும்னு தெரியும். யாருக்குமே என்ன பண்ண இவன் என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சால் தானே நான் மூவ் பண்ணுவேன். நான் ஒரு காயின் நகர்த்திட்டேன்னா அடுத்த நாளைக்கு நான் காயினே நகர்த்தலைன்னு சொல்லிட்டாருன்னா அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு பண்ணத்துக்காக பண்ணேங்கிறாரு. ஒரு பிரசிடெண்ட்டே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக டிசிஷன் பண்ணார்னா நாடு எப்படி உருப்படும்? எல்லா மதிப்பீடுகளுமே நொறுங்கி போயிருந்தா. ஓ, அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். ஓகே, இன்றைக்கு உலகை ஒரு பேராபத்து சூழ்ந்து வருகிறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக. இது தலைக்கு வந்து தலைப்பாவோடையும் போகலாம், இல்லை தலையும் தூக்கலாம். நாளைக்கு தலைப்பா போயிடுச்சுன்னா நீ ஏன் என்னை பயமுறுத்தினன்னு கேட்கக்கூடாது, தலை போயிடுச்சுன்னா ஏன் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கோம் நம்ம. இந்த உலகை ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்படி சூழ்கிறது என்பதை விரிவாக விளக்கியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.